வணக்கம் உறவுகளே, நான் உங்களை துபாய் அபுதாபிலிருந்து. இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டில் டிஎஸ்பி சுந்தரராஜன் ஒருத்தருங்க, நேர்மையான அதிகாரி. அந்த நேர்மையான அதிகாரியை அவர் நேர்மையாக வேலையே பார்க்க விட மாட்டாங்க, என்னை ஓவரை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பொது வெளியில் வந்து பேசுகிறாரு. அவர் கொடுத்த ஒரு வண்டி கொடுத்துருக்காங்க, அந்த வண்டியும் வாங்கிட்டாங்க. வண்டியும் வாங்கிட்டு பாவம் நடந்தே ஆஃபீஸ்க்கு போகிறாரு. நடந்தே போயிட்டு நேற்று செய்தியாளர் சந்தித்து என்ன சொல்கிறாரு, எனக்கு என் உயிருக்கே பாதுகாப்பு இல்லை, என்னை மோசமான என்னை நேர்மையாக என்னை நடக்கவே விட மாட்டாங்க. நேர்மையாக நடந்தால் எவதாச்சும் ஒன்று அவதூறுகளை சொல்லி என் மேலே குற்றச்சாட்டுகளை வச்சு இதெல்லாம் ரொம்ப அநியாயமாக இருக்குது. ஒரு டிஎஸ்பிக்கே தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னா யார் என்ன சொல்கிறது? அப்போ ஏழை எளிய மக்கள் பாடலை என்னங்க பண்ணுறது? யார் தான் பாதுகாப்பு கொடுப்பா? ஒரு டிஎஸ்பிக்கு காவல் துறையில் பணிபுரிகிறவருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அப்போ சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள்லாம் எங்கே போவான் சொல்லுங்கள் பார்ப்போம். இதை யார் கவனத்தில் எடுக்கணும்? உயர் அதிகாரிகள் டார்ச்சர் தாங்க முடியலை. அதாவது விரலை இப்படி நின்றுக்கிட்டு போனீங்கன்னா உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி மடங்கி கொடுத்தேன் போகணும், வளைஞ்சு கொடுத்தேன் போகணும்னு சொல்கிறாங்களா உயர் அதிகாரிகள்லாம். வளைஞ்சு கொடுத்து போகிற ஆள் போயிட்டு போங்க, நேர்மையாக இருக்கிற ஆள் இருண்டு போகிறாரு. ஏன் அவரை நேர்மையாக இருக்க விடாமல் இப்படி பண்ணுறீங்க? இதிலெல்லாம் அரசியல் தலையீடு இல்லாமல் இந்த மாதிரி நடக்கவே நடக்காதுங்க. ஒரு போலீஸ் அதிகாரி அவருடைய வேலையை அவர் கரெக்டாக பண்ணுறாருண்டா, பண்ண விடாமல் பண்ணுறது யார்? அரசியல்வாதிகளும் உயர் அதிகாரிகளும் தான், வேறு யாருமே கிடையாது. இந்த மாதிரி நேர்மையான அதிகாரிகள்லாம் ஏதாச்சும் ஒரு அவதூறை பரப்பி வேலையை விட்டு தூக்கிடணும். அந்த லஞ்சம் ஊழல் வாங்குறாலாம் ஏதாச்சும் ஒரு அதிகாரிகளை போட்டுடணும். இப்படியே போய்கிட்டு இருந்துச்சா தமிழ்நாடு உருப்பிடுமா? உருப்படியே உருப்பிடாது. இதை விட மோசமான நிலைமைக்கு தான் போகும். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் வருங்காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி நிலைமை போய்கிட்டே இருந்துச்சுன்னா.